सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम यस्य प्रसादात् मूकोऽपि भावदूकोऽपि जायते भाष्य भावज्ञ विख्यातः सद्गुरुं प्रणमाम्यहम्। पंडितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु मम अंगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रं अतो बलमिन्द्रियाणि च सर्वाणि माहं ब्रह्म निराकुर्याम् सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्तु निराकरणं मे आस्तु। उपनिषद आत्मनि उपनिरतेय उपनिषत् धर्मास्ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओम இப்ப நான் சொன்னது இந்த ஆப்யாயத்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா எந்த ரெக்கார்ட் போனாலும் அந்த ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, புதுசா கேட்கறவாளுக்கு மற்றவாளுக்கு எல்லாம் சௌரியமா இருக்குங்கிறதுனால தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட தெரிஞ்ச விஷயங்களையும் சிலதை நான் ரிப்பீட் பண்றேன். இப்ப நான் சொன்னது சாந்தி மந்திரம். சாதாரணமா வேதத்தெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு கணானாந்துவான்னு அந்த ஒரு கணபதி வந்தனம் பண்ணிட்டு ஆச்சாரியபியா அப்படின்னு ஆச்சாரிய வந்தனமும் கணபதி வந்தனமும் பண்ணிட்டு டைரக்டா ஆரம்பிச்சுடுறோம். ஆனா உபனிஷத்துலாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னாக்க, உபனிஷத்துக்கு சாந்தி மந்திரம்னு ஒண்ணு தனியா விசேஷமா இருக்கு. எந்த உபனிஷத் சொல்றதா இருந்தாலும் சாந்தி மந்திரம். இது நம்ம உபனிஷத் பாஷ்ய பாடமா ஆச்சாரியாள்கிட்ட வாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதாவது நம்ம ஆச்சாரியன்ட்ட வாசிக்கும் போது நம்ம ஆச்சாரியன்ட்ட வாசிக்கிறதையே பாஷ்ய பாடம் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பேரே பாஷ்ய பாடம் கேட்கறது அப்படின்னு வச்சுருக்கோம். வைஷ்ணவால அதை காலக்ஷேபம் பண்றது அப்படின்பா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி அதுக்கு அந்த பாஷ்யத்தை கேட்கறது முக்கியமான இந்த கிரந்தங்கள், அதாவது ஜீவஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை சொல்ற கிரந்தங்களை கேட்கறது இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சொல்ற கிரந்தங்களை கேட்கறதே அதுக்கு ஒரு தனி பேர் கொடுத்துருக்கா. ஏன் அதான் பாஷ்ய பாடம் கேட்கறதுன்னோ இல்ல காலக்ஷேபம் கேட்கறதுன்னோ அந்த மாதிரி சொல்றோம். இது இப்ப பாஷ்ய பாடம் கேட்கறதுன்னு சொல்றோம். அந்த பாஷ்ய பாடம் கேட்கும் போது இது என்ன பண்றதுன்னா சாந்தி மந்திரத்தோட வாசிக்கிறதுங்கிறது சம்பிரதாயம். அதாவது இது தசசாந்தி அப்படின்னு சொல்லுவா. தசசாந்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லா வேதங்கள்ல சொல்லக்கூடிய உபனிஷத்துகளுக்கு என்ன சாந்தி மந்திரம் சொல்லியிருக்காளோ அந்த சாந்தி மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கு மேல அந்த உபனிஷத்துகள் பாஷ்யங்களை வாசிக்கிறது. முடிக்கும் போது உத்தர சாந்தி அந்த சாந்தி மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல வேற சில ஸ்லோகங்கள் ஆச்சாரிய மந்திரங்கள் அதெல்லாமும் இருக்கு. இது எல்லாமும் பண்ணிட்டு பண்றதுங்கிறது சம்பிரதாயம். இதை சாந்தி பட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். சாந்தி பட்டணம்ன்ற பேர்லயே புத்தகங்கள் வச்சிருக்கா. இப்ப காத்தால இங்க இது நடக்கிறது இல்லையா, பாஷ்ய பாடம் கிளாஸ் நடக்கிறது இல்லையா, அந்த கிளாஸுக்கு வந்திருந்தா கூட ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் அந்த சாந்தி பட்டணங்கள்லாம் இருக்கும், பார்த்திருப்பேன். அதுல சாமவேதத்துக்கு, அதாவது கிருஷ்ண எதிர்வேதம்னு சொல்லுவோம். சாதாரணமா நம்ம எல்லாரும் எதிர்வேதிகளா இருப்போம். எதிர்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் சகனாவதுங்கிறது, ரிக்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதான்னு, சுக்ல எதிர்வேதத்துக்கான சாந்தி மந்திரம் பூர்ணமத பூர்ணமிதம்னு, அதர்வ வேதத்துக்கு பத்ரங்கர்ணே துஷ்ணுயாம தேவாக, அதாவது அந்தந்த வேதத்துக்கான உபனிஷத்துக்களை வாசிக்கும் போது அந்தந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு வாசிக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் இல்லையா. நான் சாமவேதத்தை மட்டும் விட்டுருக்கேன், ஏன்னா இப்ப சாமவேதத்தை எடுக்க போறதுங்கிறதுனால. இப்ப நம்ம இன்னைக்கு நாம் இது எடுத்துட்டு இந்திர விரோச்சன ஆக்கியாயிக்கா அப்படின்னு. இந்த இந்திர விரோச்சன ஆக்கியாயிக்காங்கிறது
சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயம். சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சொன்னோம்னா ஆக்சுவலா சந்தோகாள் அப்படின்னு சொன்னாக்க சாமகாள்னு அர்த்தம். சாமவேதம் பாராயணம் பண்றவா இருக்கா இல்லையா, அவளை சந்தோகாள்னு சொல்றோம். அந்த சந்தோகானாம் பிராமணம், அவர்களை சேர்ந்த பிராமணம் சாந்தோக்கியம். அந்த பிராமணத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு பேரு. அது மொத்தம் 10 அத்தியாயம் இருக்கு. ஆக்சுவலா அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது 10 அத்தியாயம். முதல் 2 அத்தியாயம் மந்திரமா இருக்கும். அதாவது சாதாரணமா நம்ம மந்திர பிரச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துல, கிருஷ்ணயஜுர்வேதத்துல, ஆபஸ்தம்பத்துல நம்ம நித்தியப்படி கர்மாவுகளுக்கு உபயோகப்படுத்துறோம் இல்லையோ, அந்த உபயோகப்படுத்துற மந்திரங்கள் அடங்கின பாகம் மாதிரி சாந்தோக்கியத்திலையும் முதல் 2 அத்தியாயத்துல சில மந்திரங்கள்லாம் அடங்கி இருக்கு. அதனால உபனிஷத்தா வாசிக்கும் போது அந்த முதல் 2 அத்தியாயத்துக்கு நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டோம்னா அது வேதத்தை சேர்ந்தது, அதாவது மந்திரங்கள் மந்திர பாகங்கள். அதனால உபனிஷத் பாகம்ங்கிறது சாந்தோக்கியத்தினுடைய 3வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கும். உபனிஷத்துக்கு ஆச்சாரிய பாஷ்யம் எழுதும் போதும் 3வது அத்தியாயத்திலிருந்து எழுதியிருக்கார். அதை பப்ளிஷ் பண்ணும்போது, புத்தகம் உபனிஷத்தை பப்ளிஷ் பண்ணும்போது 3வது அத்தியாயத்திலிருந்து பப்ளிஷ் பண்ணுவா. 3வது அத்தியாயத்தை முதல் அத்தியாயம்னு போட்டு பண்ணிடுவா. சாந்தோக்கியம் 1, 2, 3, 8 இருக்கும். ஆக்சுவலி 3, 4, 5, 10 வரைக்கும் போனோம். அது 1, அது 1, 2, 3 இருக்கும். ஸோ இப்போ நம்ம 8வது அத்தியாயங்கிறது ஒரு உபனிஷத்துல 8வது அத்தியாயம், சாந்தோக்கியத்துல 10வது அத்தியாயம். இதுக்கு என்ன ஆகும்னா, இந்த 8வது அத்தியாயத்துல 2 விஷயம் அடங்கியிருக்கு. தகர வித்யான்னு ஒரு வித்யா, அதுக்கப்புறம் பிரஜாபதி வித்யான்னு ஒரு வித்யா. இந்த உபநிஷத்துல 2 வித்தியை, அதாவது இந்த சாந்தோக்கியத்தினுடைய 8வது அத்தியாயத்துல 2 வித்தியைகள். வித்தியன்னா என்ன அப்படின்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இருக்கு பாருங்க, வித்தியைக்கு போறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுக்காக அந்த இதை சொல்லிடுறேன். இங்க இருக்கிற சாந்தி மந்திரம் ஏன்னா நம்ம பிரகதாரண்யத்துல இதை பார்த்திருப்போம். நம்ம வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவர்கள்லாம் வேதாந்தம் படிக்க விரும்புறது இல்லையா. ஏன்னா வேதாந்தம் படிச்சா என்ன ஆகும், பிரம்மஜானம் வந்துருக்குன்னு வச்சுக்கோம். ஏன்னா தேவர்கள்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறா. இவெல்லாம் வேதாந்தம் படிக்கும்போது டக்குனு இவளுக்கு பிரம்மஜானம் வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு கைண்டு போயிடு. ஏன்னா நம்ம யாக யஜ்ஞங்கள் பண்ண போறது இல்லை. வேதாந்தத்தினால என்ன அர்த்தம், அகர்த்திர அபோக்திர ஆத்ம ஞானம் வரணும். நான் ஒன்றும் பண்றது இல்லை, நான் ஒன்றுத்தையும் அனுபவிக்கிறது இல்லைங்கிற ஞானம் வரணும். அகர்த்திர அபோக்திர ஆத்ம ஞானம் வந்துருச்சுனாக்க அப்புறம் அவன் என்ன கர்மாக்களை பண்ண முடியும், எந்த அனுஷ்டானம் பண்ண முடியும். அவன் பிரம்மஞானம் இந்த சம்சாரத்துல இருந்து கைண்டு போயிட போறான். அப்ப என்னாச்சு, தேவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சு போயிடுறது. இப்ப நம்ம ஆத்துல வேலைக்காரி வரலன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்றோம், உடனே சரியா போயிட்டு வா, நான் வேற வச்சு பாத்துக்கிட்டேன்றமா, ஏன் வரல, எதுக்காக வரல, என்ன எதுன்னு அவளை 1008 விசாரிச்சு உனக்கு என்ன சம்பளம் கூட வேணுமா, இல்ல காஃபி இன்னும் எக்ஸ்ட்ராவா வேணுமா, இல்ல பால் இன்னும் கொஞ்சம் திக்கா வேணுமான்னு கேட்டு எதையாவது பண்ணி என்ன பண்றோம், டீட்டெயில். ஏன்னா பழகிட்டவ இல்லையா. அதனால நம்மளுக்கு புதுசா எதுவும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அதனால என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு காரணங்களால நம்மளுக்கு யார் பழகிருக்காளோ அவ நம்மளை விட்டு போயிடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ற போலியோ அந்த மாதிரி தேவர்களும் அவ்வளவும் பண்ணுவாளாம். முக்கியமா என்ன பண்ணுவான்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டான். அது என்ன ஆகும்னா, என்னென்ன மாதிரி தகராறுகள் வருமோ, காது கூட ஒழுங்கா கேட்காம இருக்கும். கிளாஸ்ல போய் உட்காந்தாக்க லிப் ரீடிங்ல எவ்வளவுதான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா. அதுல இருந்து ஆரம்பிச்சு இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுல என்ன ஆகும்னாக்க, காது கேட்கலன்னாக்கா நம்ம கிளாஸ்ல போய் உட்காந்து மேனேஜ் பண்ணிட்டு விடலான்னு சொல்ல முடியாது. ஆத்துல பசங்க என்ன பண்ணுவா, நீ பாட்டுக்கு ரோட்ல வண்டி ஹார்ன் அடிச்சதுன்னா கூட கேட்காம நீ 2 கட்ட வேலை பண்ணிட்டு இருந்தேனாக்கா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுவா இல்லையா. அதனால நம்மளுக்கு தனியா போக விட மாட்டார். தனியா இல்ல, அவனும் கூட வர மாட்டான், தனியாவும் போக விட மாட்டான். வேதாந்தம் கேட்கவும் முடியாம போயிடும், சொல்லவும் முடியாம போயிடும். கேட்கறது மட்டும் இல்ல, சொல்றதுக்கு வரணும்னாலும் வரணும் இல்ல. ஸோ எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் நம்மளாக வர்றது இல்லை, தேவர்கள் நம்மளுக்கு கொடுக்கறது. ஏன்னாக்க வேதாந்தம் கேட்க விரும்புறது இல்லை, அவ கையில இருந்து அவளுக்கு வேலை செய்யற சம் தேவா அவள்லாம் விரும்புறது இல்லைன்னு பிரதாரண்யம் சொல்றது. அதனாலதான் என்ன பண்றதுனாக்க, அந்த விதமான அலௌகிக ப்ராப்ளங்கள்லாம் தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லி இதனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இந்த காரியம் நிஷ்பிரத்யூகமாக எந்த தடையும் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணணும், எந்த தடையும் இல்லாமல் நம்மளுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தடைங்கிறது பலவிதம். இப்ப நான் சொன்னது ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் எனக்கு சரீரத்தினுடைய ப்ராப்ளத்தை வச்சுட்டு சட்டுன்னு அந்த மாதிரி சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு நீங்க எங்க வாத்தியார் சொல்லுவார், நம்ம போகும்போது என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டாக்க, எதிர்க்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருப்பான், இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருப்பான். சௌக்கியமான எல்லாம் சௌக்கியம் அப்படின்னு போயிட்டே இருப்பான்.
சரி ரொம்ப நாள் ஆச்சு சும்மா பேசிட்டே இருக்குமே, வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு 2 பேரும் பக்கத்தாது இது காம்பவுண்ட் வால்ல உட்காந்துட்டு என்ன சௌக்கியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சாக்க ராமாயணம் ரொம்ப சின்னதா இருக்கும். அவ சொல்ற 2 பேர் சொல்ற கதையும் கேட்டோம்னா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறது வச்சுக்கோங்க. ப்ராப்ளங்கள் தனித்தனி, எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் இல்லை, தனித்தனியா இருக்கு இல்லையா? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே 3 விஷயங்களுக்குள்ள அடங்கிடும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இதை 2 விதமா இன்டர்பிரட் பண்ணுவா. ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொன்னாக்க ஆத்மாங்கிற வார்த்தைக்கு சரீரம், ஆத்மனி இது அத்தியாத்மம். இத அவ்யயீபாவ சமாசம்னு பேரு. ஆத்மனி, ஆத்மனிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. அந்த 7ஆம் வேற்றுமை அர்த்தத்துல வரக்கூடிய ப்ரீபோசிஷன், அத அந்த ப்ரீபோசிஷன அதி அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் அத்தியாத்மம். அத்தியாத்ம சம்பந்தியா இருக்கிறது ஆத்தியாத்மிகம். சரீரத்தை வச்சு வருது. நம்ம சரீரத்துல எது பிரசண்டா இருக்கோ, வியாதிகள், வியாதிகள்லாம் என்ன இருக்கு, சரீரத்துல பிரசண்டா இருக்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப இந்த கொரோனா மாதிரி இருக்கு பாருங்க, காத்துலயே பரவிட்டு இருக்கு. அது என்ன ஆகும்னாக்கா ஒருத்தர் இந்த கன்ஜக்டிவிட்டிஸ், மெட்ராஸை கண்ணால நேர்ல பார்த்தாலே ஒரு அது திருஷ்டி விஷயம் மாதிரி, நீங்க கிட்டேயே போக வேண்டாம், தொட்டுக்க வேண்டாம், நேர்ல ஒருத்தர் பார்த்துட்டா என்ன ஆகும், பார்த்துட்டாலே பரவிடும்ன்ற மாதிரி இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் மாதிரி இருக்கும்போது அதனுடைய பிரசன்ஸ் தெரியறது. நம்மளை சுத்தி இருக்குமான்னு தெரியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளை சுத்தி இருக்குமான்னு தெரியாது, அதனுடைய பிரசன்ஸ் தெரியறது. ஆனா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு பயம். ஸோ அது நிச்சயமா வந்துடுச்சு அப்படின்னு தெரியாது, நிச்சயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா 4 இடத்துல இருக்குன்னு 4 பேர் பேசிக்கிறது கேட்ட உடனே என்ன ஆகும், நம்ம ஊர்லயே அது இருக்குமோ வந்திருக்குமோ, அதுக்காக எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸையும் எடுத்துக்கிறோம். முக்கியமான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஆற்றை விட்டு வெளில கிளம்பாம இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ் அரெஸ்ட் யாராவது பண்ணணுங்கிற நிர்பந்தமே இல்லை, தனக்கு தானாவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு எங்கேயா வெளில போனா ஏதாவது வந்துட போறதுன்னு உட்காந்துருக்க போறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புனால இருக்குமோ வந்துருமோங்கிற எதிர்பார்ப்புனால வர பயம் இருக்கு பாருங்க, அது ஆதி பௌதிகம்னு சொல்லுவா. பூதம்னு சொன்னோம்னாக்க இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் பூதம்னு பேரு. நேச்சுரல் கலாமிட்டிஸ்னா நான் சொல்றது புயல் வெள்ளங்கள்லாம் மட்டும் இல்லை, இந்த ரோடன்ட், லோகஸ்ட் இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடியதெல்லாம் கூட ஈட்டி பாதைகள்னு பேரு. ஆதி பௌதிகம், ஆதி பௌதிகத்தை 2 விதமாகவும் இன்டர்பிரட் பண்ணுவா. ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு வந்துருமோ எதிர்பார்க்க, அதாவது ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்து சொன்னானா பார்க்காம சொன்னானா, சொன்னதுல இருந்தே நம்மளுக்கு என்ன ஆகும், மனசுல இருக்கிற கான்பிடன்ஸ் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி போயிடுச்சுன்னா வரக்கூடிய பயத்தினால வந்துருமோன்ற பயத்தினால ஆதி பௌதிகத்தையாவது எங்கேயாவது அது பிரசண்டா இருக்குன்னு தெரியறது, நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாட்டா கூட பிரசண்டா இருக்குன்னு தெரியறது. அது போயிடுச்சுங்கிற அபரோக்ஷ ஞானம் வேணும். பிரசண்டா இருக்குங்கிறதுக்கு பரோட்ச ஞானம் இருந்தா போகும், ஆனா அது போயிடுங்கிறதுக்கு அபரோக்ஷ ஞானம் போகணும். அப்பதான் அந்த ஆதி பௌதிகம் போகும். ஆதி தெய்வீகம்ங்கிறது வெறும் எக்ஸ்பெக்டேஷனே. அதுல தூமகேது வரப்போறதான் அப்படின்ன உடனே இன்னில இருந்தே பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆதி தெய்வீகம்ங்கிறது அந்த மாதிரி எதிர்பாராம வரக்கூடிய, அந்த தூமகேது வந்ததுனால என்ன கேலாமிட்டி வருமோன்னு எதிர்பார்க்கறது இருக்கு இல்லையா? இந்த 3 விதமா தான் நம்மளுக்கு எல்லா விதமான ப்ராப்ளங்களும் வரும். இந்த 3 விதமான ப்ராப்ளங்கள், இந்த 3 விதமான கஷ்டங்களை இது பண்றதுக்காக என்ன பண்றதுன்னா சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய 3 விதமான தாபங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு ஓடுங்கிற விதமான ஒரு சரீர சக்தியை கேட்டுக்கிறோம். ஆப்யாயந்து, ஆப்யாயந்துன்னா என்ன அர்த்தம், வர்த்ததாம், நன்கு வளரட்டும் அப்படின்னு அர்த்தம். எது வளரட்டும், மம அங்கானி வா பிராணஹா சக்ஷு ஸ்ரோத்ரம் பலம் அத இந்திரியாணிச்ச சர்வாணி, இது எல்லாமே சக்தி உடையதாக ஆகட்டும், நன்கு வளரட்டும், தங்களுடைய வேலையை செவ்வனே செய்வனவாக ஆகட்டும். என்னென்ன, மம அங்கானி, என்னுடைய உறுப்புகள் எல்லாமே, கை கால்லாம் என்ன ஆகும், என்ன மாதிரி காலை நீட்ட முடியல மடக்க முடியலன்னு உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்னத்தை பேச முடியாது, மைக்க ஒழுங்கா வச்சுக்க முடியல, அதனால எல்லாருக்கும் கேட்குமான்னு தெரியாது. அப்ப வரவா என்ன நினைப்பா, அவர் ஒழுங்கா மைக்குக்கு நேரம் பேசப்பட்டா நம்ம காதுல விழாது, அங்க போய் டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு ஆத்துல உட்காந்து கிருஷ்ணா ராமான்னு 2 சொல்லிடலாம் அப்படின்னு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி கேட்கிறவாளுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையலாம். எவ்வளவோ காரணங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் எல்லா விதமான உபயோகங்களும் ஏற்படக்கூடிய விதத்துல
மம அங்கானி ஆப்யாயந்து, என்னுடைய உறுப்புகள், கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் எல்லாருக்குமே இந்த சக்தி இருக்கட்டும். ஆப்யாயத்து மமாங்கானி, அதோட வாக், பேசும்போது பேச்சு நல்லா தெளிவா இருக்கணும், கேட்கணும். பிராணஹா, பேசுறதுக்கு முக்கியமானது என்ன? தம் கட்ட தெரியணும், மூச்சு பிடிக்க தெரியணும், அந்த சக்தி வேணும். ஸோ பிராணஹாங்கிறது சக்தி. நம்ம என்ன பண்றோம்? ஓட்ட உடச்சல் எல்லாத்தையும் நம்ம உடனே தூக்கி போட்டு விடுறது இல்லை. இந்த காலத்துல விட்டுருங்கோ, இப்ப நம்ம இருக்கிறதுக்கே இடம் இல்லை, ஓட்ட உடச்சலுக்கு எங்க இருந்து இடம்? ஸோ அதனால என்ன ஆகுது, முன்னெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடா இருக்கும் இல்லையா, லம்பர் ரூம்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பா. இந்த லம்பர் ரூம்ல என்ன ஆகும்னா, இந்த உடச்ச நாற்காலி, உடச்ச மேஜை, இது எல்லாத்தையும் அந்த மாதிரி என்னென்ன உடச்சு அமர்ந்திருக்கோ அதெல்லாம் அந்த லம்பர் ரூம்ல போட்டிருப்பா. என்னன்னு சொன்னா, அந்த மரத்துல ஆயில் இருக்கும், வேற எங்கேயாவது தேவையா இருந்தா அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதனால அது உளுத்து போற வரைக்கும் அதை தூக்கி போட மாட்டான். ஸோ உளுத்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பிராணம் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த சக்தி உபயோகப்படுற வரைக்கும், அதுல பிராணன் இருக்கிற வரைக்கும் அதை ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ எது ஒண்ணுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வேணும் இதை தூக்கி போட்டுருங்கிறது கிடையாது. எவ்ரிதிங் வில் பி ரீசைக்கிள் டு தி மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பாசிபிள். பொருளை வெளியிலேருந்து எடுக்கிற பொருளை எவ்வளவு குறைவா முடியுமோ அவ்வளவு குறைவா எடுக்கணும், எவ்வளவு மேக்சிமம் உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் உபயோகப்படுத்தணும். வேஸ்டேஜ் ஷுட் பி வெரி 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 மினிமல். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல். குப்பையை போட்டு பூமியை வீட்டை ஏற்றிகிட்டே இருக்கக்கூடாது, குப்பையை ரொம்ப குறைக்கணும். ஸோ அந்த குப்பையை தேவையில்லாம எரிக்கிறது, அதனால பொல்யூஷன் இதெல்லாம் குறையறது இல்லையா? ஸோ அதாவது பூஜைக்கு மரம் வெட்டும் போது கூட மரத்துக்கிட்ட நம்ம என்ன ஜேத்வா வாயவஸ்தா இந்த மாதிரிக்கா பூஜைக்காக நான் வெட்ட வேண்டியிருக்கோம், ஹோமத்துக்காக, அதனால என்ன மன்னிச்சுக்கோ, அதனால மழை பெய்யும், அந்த மழை எனக்கும் லாபமா இருக்கும், உனக்கும் லாபமா இருக்கும். நீ வளர்றதுக்கும் மழை வேணும், நான் வளர்றதுக்கும் மழை வேணும் அப்படின்ட்டு. ஆனா களையை கழிக்கும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மினிமமா கழிங்கோ. அதை வெட்டி தூக்கி எறியக்கூடாது. 2 களையை வெட்டி ஒன்றை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொன்னு வச்சுக்கிறதுங்கிறது கூடாது, வேஸ்டேஜே கூடாது. எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் இருக்கணும். வேதம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஸோ மம அங்கானி வாக் பிராணஹா, பிராணஹாங்கிறது ஒவ்வொன்றுத்திலையும் இருக்கக்கூடிய லைஃப் சஸ்டெய்னிங் ஃபோர்ஸ், பிராணசக்தி. சற்று ஸ்ரோத்திரம் தெரியும், சற்று ஸ்ரோத்திரம் பலம் சக்தி, இந்திரியானிக சர்வாணி, எல்லா இந்திரியங்களும் என்னாகும், நன்கு வளர்ந்தனவாக தங்கள் பணியை செவ்வனே செய்பவனவாக ஆகட்டும் அப்படின்னார். அதோ பலம் இந்திரியானிக சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம். ஏன்னா நான் இப்ப பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடியதான உபனிஷத்தை வாசிக்க போறேன். அந்த உபனிஷத்துங்கிறது பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உபனிஷத் படிக்க போறேன். பிரம்மங்கிறது உபனிஷத்தினால சொல்லப்படக்கூடியது, உபனிஷதைக்க வேதியம் இல்லையா? உபனிஷதம் பிரம்ம, பிரம்மங்கிறது உபனிஷத்தினால மட்டுமே சொல்லப்படக்கூடியது, உபனிஷத்தினால தெரிஞ்சு கொள்ளப்படக்கூடியது. சர்வம், நம்ம பார்க்கிற அத்தனை வஸ்துக்களும் இந்த பிரம்மன் தான். ஸோ எல்லாமே சர்வ பிரம்மம், சர்வமும் பிரம்மமயமா இருக்கிறதுனால சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவ பிரம்மேந்திரால் சொன்னா இல்லையா? அந்த மாதிரி சர்வமும் பிரம்மமயமா இருக்கிற காரணத்தினால நான் அதை பத்தி படிக்க போறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு சக்தி வேணும். சர்வம் பிரம்ம உபனிஷதம். மாகம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோ. அதாவது என்ன அர்த்தம், இதை படிச்சுக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. மாகம் பிரம்ம நிராகுரியாம், அகம் நான், பிரம்மத்தை மா நிராகுரியாம், நான் அதை நிராகரிக்காமல் இருப்பேனாக. திடீர்னு ஏதோ புதுசா ஒரு சப்ஜெக்ட் வருது, அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இந்த மாதிரி வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு யார் பிரம்மத்துல இருக்குன்னு சொன்னா லேட்டஸ்டா சயின்டிபிக் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எவனோ ஒருத்தர் சொன்னான்னு அதனால அட்ராக்ட் ஆகி, இல்ல அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள்னால அட்ராக்ட் ஆகி, இல்ல லௌகிக வாழ்க்கையினால ஏதாவது எந்த விஷயத்தினால அட்ராக்ஷன்ங்கிறது இதனாலதான் இப்படிதாங்கிறது இல்ல. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், லேட்டஸ்ட் சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாம் சரியில்லை, அந்த பிலாசபி எல்லாம் இல்ல, அது யாரோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, தப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரலாம். அது நம்மள அட்ராக்ட் பண்ணலாம். இது சரியா இருக்கும் போல் இருக்கே, இவ ரொம்ப சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றா போல் இருக்கேன்னு தோணலாம். இல்லைன்னா புது சீரியல் நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணலாம். அந்த சீரியலுடைய கதையினுடைய டெவலப்மெண்ட் நம்மள என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு, என்னால விட முடியல, இன்னைக்கு இந்த சீரியலை பார்த்துட்டு 4 லெக்சரை கேட்டுக்கிறேனே அப்படின்னு தோணலாம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒன்று இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், உங்களுக்கே என்னோட நல்லா தெரியும் இல்லையா?
அந்த மாதிரி பல காரணங்கள்னால நான் என்ன ஆகும், என் வேதாந்தத்தை கேட்கக்கூடிய வேதாந்தத்தை படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் இருப்பேனாக. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறத நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை எந்த காரணத்தினாலையும் அதை விட்டுட்டு வேற பக்கம் என் மனசு போயிடக்கூடாது. அகம் பிரம்ம மா நிராகுரியாம். நான் from my angle I should not reject it. மா பிரம்ம நிராகரோ. பிரம்மம் என்ன ஆயிடுச்சு, என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பிரம்மம் என்ன ஆயிடுச்சு, உங்க இல்ல சின்சியரா இல்ல சீரியஸா இல்ல அப்படின்னு பிரம்மம் என்ன தள்ளிடக்கூடாது. நானும் பிரம்மத்தை விட்டுட்டு வேற பக்கம் போயிடக்கூடாது, பிரம்மமும் என்னை விட்டு தள்ளிட்டு போயிடக்கூடாது. அனிராகரணம் அஸ்து அனிராகரணமே அஸ்து. இந்த மாதிரி எந்த ரிஜெக்ட்லயும் இந்த ரிஜெக்ஷன்ங்கிறது அந்த அதாவது ஐ ஷுட் நாட் பி சப்ஜெக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். என்ன என்ன பண்ணக்கூடாது, இந்த வேதாந்தத்துல இருந்து திடீர்னு நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது, அங்க வேதாந்தம் கேட்கறதுக்கு இன்னைக்காவது பரவாயில்ல ஆன்லைன்ல நிறைய வந்துருக்கு, அதனால நம்ம என்ன ஆகும், வெளியூர் போனா கூட அனிராகரண வஸ்து இருக்கும். முன்னெல்லாம் அந்த சான்ஸே இல்லாம இருந்தது இல்லையா. மெட்ராஸ் விட்டா வெளியில போனா ரொம்ப ரேரா அபூர்வமா இங்கே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு இருக்கும். மெட்ராஸ் மாதிரி இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுது, அனிராகரண வஸ்து அனிராகரண வஸ்து. ஆத்மனை நிறதே உபனிஷத் தர்மாக தேமையை சொந்து. உபனிஷத்துல என்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ பிரம்மத்துக்கு, அதாவது பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதாக ஓம் சாந்தி 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 அப்படின்னு 3 விதத்துல அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டார். இந்த பிரார்த்தனை தான் சாந்தி மந்திரம். இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு இது 8வது கண்டத்துக்கு நம்ம போறோம். 8வது கண்டத்துல முதல், அதாவது மொத்தம் நிறைய கண்டங்கள் இருக்கு. இதுல முதல் 6 கண்டம் இருக்கு பாருங்க. அந்த 6 கண்டங்களும் தகர வித்தியை பத்தி பேசுறது. தகர வித்தியங்கிறது அதான் மொத்தம் இதுல 15 கண்டங்கள் இருக்கு. 15 கண்டங்கள்ல முதல் 6 கண்டங்கள் தகர வித்தியை. தகர வித்தியங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் தகர பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படின்னு நம்ம காஞ்சி மடத்துல ஒரு பெரியவர் சதாசிவ பிரம்மேந்திரருடைய குருன்னு நினைக்கிறேன். அவருடைய குரு பரமசிவேந்திரன் தான். அந்த பரமசிவேந்திர சரஸ்வதியா யாருன்னு தெரியல. தகர வித்யா பிரகாசம் அப்படின்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த தகர வித்யா பிரகாசம்ங்கிறது இந்த தகர வித்தியை விசேஷமா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அதோட சிதம்பரம் கிரந்தம் இருக்கு பாருங்க, சிதம்பரம் கோவில். அந்த சிதம்பரம் கோவிலும் தகர வித்தியை பெருசா எடுத்து பிரதிபாதனம் பண்ணக்கூடிய அந்த தகர வித்தியனுடைய இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ், அதை பேஸ் பண்ணி கட்டின கோவில் அப்படின்பா. நான் இப்ப அதுக்குள்ள எல்லாம் போல. தகர வித்தியங்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்துல முதல் 6 கண்டத்துல விசேஷமா தகர வித்தியை பத்தி பேசியிருக்கு. பிருகதாரண்யத்திலையும் மகானஜ ஆத்மான்னு ஆரம்பிக்கிற இடத்துல தகர வித்திய. அதே மாதிரி இந்த நகர்மனான பிரஜையா ஜனேனன்னு சொல்றோம் பாருங்க. தகரம் விபாபம் பரமே ஸ்மபூதம் யத் புண்டரீகம் புரமத்ய சத்வஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகா. தஹரம் அப்படிங்கிற வார்த்தை தான் தஹ்ரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தைத்திரிய உபனிஷத்துலையும் இதை பார்க்கலாம், கைவல்ய உபனிஷத்துலையும் பார்க்கலாம். பல உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த தகர வித்யை. இந்த தகர வித்யா பிரகாசம் தான் என்ன ஆகும்னா விசேஷமா அர்த்தகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மந்திரங்கள் தகர வித்தியில பிரகாசப்படுத்தப்படுற பகவான் பரமேஸ்வரன் இருக்கானே, அந்த பரமேஸ்வரனுடைய தியானம் தான் அர்த்தகம் சத்தியம் பரம் பிரம்மங்கிறது. ஏன்னா நம்ம இது இருக்கு பாருங்க, சந்தியாவந்தனம் பண்ணும் போது ஐக்கியானுசந்தானம்னு காயத்ரி இது பண்றோம் இல்லையா. அர்க்கியம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐக்கியானுசந்தானம்னு பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த ஐக்கியானுசந்தானம்ங்கிறது சந்தியாவந்தனத்துல ஒரு முக்கியமான அங்கம். சந்தியாவந்தனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப முக்கியமான அங்கம் தான். 2வது மந்திரம் புனர்மார்ஜனம்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது ததிகிராவனோ ஆகார்ஷம் ஜிஷ்ணோ ரசசிய வாஜினான்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த ததிகிராவனோங்கிற மந்திரத்துக்கு சுரபி மத்தின்னு பேரு. அதாவது பிரம்மங்கிறது சத்தியமயமான ரூபம். சத்தியமயமான பிரம்மத்தை நம்ம போய் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, சத்தியமான பிரம்மத்தை விட்டு நம்ம நகர்ந்து போயிடுறோம். ஸோ பிரம்மத்தை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி போறோமோ அந்த மாதிரி போறதுக்கு பிராயஷ்சித்தமாக நம்ம கிட்ட இருக்கிற சத்தியங்கிற வாசனை நம்மளை விட்டு நகர்ந்து போயிடக்கூடாதுன்னு பிராயஷ்சித்தம். அதுதான் சுரபி மதின்றதுனால நம்மள சுரபிமானாக, அதாவது சத்திய வாசனை என்னை விட்டு போயிடக்கூடாது, சத்தியத்தை சொல்ற குணம் குறைஞ்சு போயிடக்கூடாது, நான் அந்த சத்தியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதாக இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அர்க்கியம்ங்கிறது என்ன, அந்த மந்தேகாரோட அசுரால் இருக்காளே, அதாவது பூமிக்கு என்ன நல்லது நடக்க போறதோ அந்த நல்லதை நடக்காம தடுக்கிற அசுரர்கள். அந்த அசுரால என்ன பண்றோம், அந்த தடுக்கிற அசுரால கொலை பண்ணல,
தூக்கி போடுறோம். மந்தேகாருணே தீபே பிரக்ஷிபந்தி. அந்த மாதிரி பொறத்தியார கஷ்டப்படுத்தினா, ஏன்னா அவ தங்க காரியத்தை பார்க்க வந்திருக்கா, அவளை கஷ்டப்படுத்துறோம் இல்லையா, அது மகா பாபமா. அதாவது பொறத்தியார கஷ்டப்படுத்துறது. அஹிம்சன் சர்வாபூதானி அந்நியத்திர தீர்த்தேபியா. கடைசியில இந்த தகர வித்யார் சொல்ற பாருங்க, இந்த 15வது கண்டத்தினுடைய கடைசி வாக்கியத்துல அஹிம்சன் சர்வாபூதானி, எவ்வளவு மேக்சிமம் நான் வயலன்ஸ பார்க்க முடியுமோ பிரிஸ்கிரைப்டு பிளேஸ்ல தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் மேக்சிமம் நான் வயலன்ஸ் எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ, மனசா கர்மனா வாச்சா, மனசால கூட பொறத்தியாருக்கு கேடு நினைக்கப்படாது, அந்த அளவுக்கு அஹிம்சை இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கி எறிஞ்சிட்டோம். பட் உலகத்தினுடைய நல்லதுக்காக பண்ண வேண்டியிருக்கு, நம்ம நல்லதுக்காகவும் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, தேன பிரதட்சிணம் சக்கரமந்தி தேன ஆத்மானமவ தூன்வந்தி. அங்க ஆத்ம பிரதட்சிணம்னு பண்றோம் இல்லையா, அத்தியம் விட்டா விட்டு, அந்த ஆத்ம பிரதட்சிணம்ங்கிறது அந்த அசுரால தூக்கி போட்ட பாபத்துக்கு பிராயஷ்சித்தமாக பண்ணிக்கிற இது. இந்த ஆத்ம பிரதட்சிணம் எல்லா இடத்துலயும் உண்டு. நான் இப்ப சந்தியாவனத்துக்குள்ள போனேன்னா அது தனியா போயிடும். அப்புறம் இந்த இந்திர விரோச்சன ஐக்கிய இருக்காது. அதுக்கப்புறம் வர்றது ஐக்கியானுசந்தானம். அந்த ஐக்கியானுசந்தானம்ங்கிறது பிரம்மை வாகம் மீன் பண்றோம் இல்லையா, அதை பண்றதுக்கு பின்னாடி ரிதகும் சத்தியம்னு எந்த தேவதையோ அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வருது. தஹரம் விபாகம் பரமேஸ்வர பூதம்னு, தஹரம் தப்ரம் தஹரம் இதெல்லாம் ஒரே அந்த சமானார்த்தக பதங்கள். இப்போ நிறைய உபனிஷத்துகள்ல இந்த விஷயம், இந்த தகரோபாசனை சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த உபாசனை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தகரோபாசனையில் தான் என்ன எடுத்துனாக்க, இந்த தகர வித்யா பிரகாசகமான பரபிரம்மம் இருக்கு பாருங்க, அந்த பரபிரம்மத்தை 8 குணங்களை உடையதாக இந்த வேதம் சொல்றது. 8 குணங்களை உடையதாக வேதம் என்ன பண்றது, அந்த தகர வித்யால பிரகாசமான குணத்தை பிரம்மத்தை பத்தி பேசுறது. அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, விஜரோ விமுக்திகோ விசோகா விஜிகத்கா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு நான் 7 குணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல என்ன ஆகும்னா, அந்த 8 குணங்களை, அதான் கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு திருக்குறள்லயே இருக்கு இல்லையா, என் குணத்தான் பகவானை 8 குணங்களை, 8 குணங்கள் எவ்வளவோ குணங்கள் இருக்கு, அதுல முக்கியமான 8 குணங்களாக இந்த தகர வித்தியில சொல்லப்பட்டதான இந்த இது. அதாவது பிரம்மத்துக்கு என்னாகும், அழிவற்றது, மூப்பற்றது, அதுக்கப்புறம் அதுக்கு பசி தாகங்கள் அற்றது, அது அதனுடைய விருப்பங்கள் அதனுடைய எண்ணங்கள் அத்தனையும் எந்த விதத்திலையும் நிறைவேறாமல் போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை உடையதாக சகுண பிரம்மமாக தகர வித்தியில பிரகாசம் பண்ணப்பட்டிருக்கு. இது சகுண பிரம்ம உபாசனை. இந்த தகர வித்தியில சொல்லியிருக்கிறது என்ன, சகுண பிரம்ம உபாசனை. அந்த சகுண பிரம்ம உபாசனை என்ன பண்ணார்னாக்க, பிரம்மச்சரியாதிகளையும் அதுக்கு ரொம்ப அங்கமாக சொன்னார். ஆனா சகுண பிரம்மம் வேற, நிர்குண பிரம்மம் வேறங்கிறது இல்லை. நிர்குண பிரம்மம் தான், அதாவது இவாளுடைய ஜனங்களுடைய அனுகிரகார்த்தம், சாதக அனுகிரகார்த்தம், அது என்ன ஆயிடுச்சு, சகுணமாக வடிவெடுத்துன்னு நிக்கிறது. ஸோ சகுனம் ஒண்ணு தனியா இருக்கு, நிர்குணம் ஒண்ணு தனியா இருக்குங்கிறது இல்லை. ஆனந்தமய அதிகரணத்துல 3வது அத்தியாயங்கள்ல எல்லாம் இதை பத்தி விசேஷமா ஆச்சாரியர்கள் பேசியிருக்காரு. சகுண பிரம்மங்கிறது ஒண்ணு, நிர்குண பிரம்மங்கிறது ஒண்ணுன்னு ரெண்டும் தனித்தனியே இல்லை. நிர்குண பிரம்மம் சர்வவியாபியா எல்லா இடத்துலயும் இருக்கு. அது சாதக அனுகிரகார்த்தம் மாயாமயம் வேஷம். அது மாயையினால ஒரு வேஷத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு தங்க சக்கர சதுர்புஜனாக, இல்ல திரிநேத்திரியாக, இல்ல என்னாகும் சதுர்முகனாக, அது எந்த ரூபத்தை வேணா எடுத்துக்கலாம். இல்ல சண்முகனாக, கஜமுகனாக, இல்ல அம்பாளாக, எந்த வடிவத்தை வேணா எடுத்துன்னு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணலாம். இல்ல நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணலாம். சாதக அனுகிரகார்த்தம் மாயாமயம் ரூபம், அது அந்த ரூபத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வருது. அந்த சகுண பிரம்ம உபாசனையை பண்ணி சித்த சுத்தி சரவண மனனம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுல எந்தெந்த விதமான உபாசனைக்கு எந்த அங்கங்கள் ரொம்ப தேவை, வைராகியம் பிரம்மச்சரியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப விசேஷமா போகணும்னு அந்த அம்சங்கள்லாம் சொன்னார். அந்த அம்சங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருனாக்க, பிரஜாபதி, இது ஒரு கதை, சின்னதா ஆக்கியாயிக்க. ஆக்கியாயிக்கைங்கிறது கதை, கதைங்கிறது சாதாரணமா அர்த்தவாதம்னு சொல்லுவோம். அதாவது பிரஜாபதி, இது ஒரு கதை, சின்னதா ஆக்கியாயிக்க. ஆக்கியாயிக்கைங்கிறது கதை, கதைங்கிறது சாதாரணமா அர்த்தவாதம்னு சொல்லுவோம். அதாவது the literal meaning is not important. அந்த கதை என்ன ஒரு விஷயத்தை சொல்றதோ அந்த விஷயத்தை அது அப்படியே எடுத்துக்கப்படாது. அந்த விஷயம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் கவனிக்கணும்.
அங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க வித்யா ஸ்துதி அர்த்தம்பா. இப்ப இந்த பிரஜாபதி வித்யன்னு பேரு. ஏன்னா பிரஜாபதி இந்த வித்தியை உபதேசம் பண்றதுனால இதுக்கு பிரஜாபதி வித்யன்னு பேரு. அந்த பிரஜாபதி வித்யங்கிறது என்ன விஷயத்த சொல்றதுங்கிறத காட்டுறதுக்காக வந்ததுன்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்ணாருனாக்கா, பிரஜாபதிக்கு 2 பசங்க. தேவர்களும் அசுரர்களும் பிரஜாபதியோட வம்சத்துல வந்தவா தானே. அந்த பிரஜாபதி வம்சத்துல வந்ததுனால அந்த பிரஜாபதி வந்து என்ன எடுத்துனாக்க, தன்னுடைய குழந்தைகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தா தேவலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்றார், அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. குழந்தைகள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதாக அவருக்கு ஒரு எண்ணம், அவருக்கு ஒண்ணு எண்ணம் ஏற்படுறது. இது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பிரஜாபதிக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுற காரணத்தினால, நான் 8 குணத்துல வந்து ஒரு குணம் விட்டுட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அபகத பாப்மான்ற குணம், அபகத பாப்மத்துவம் அப்படின்னு சொல்லுவா. எந்த பாப சம்பந்தங்களும், அதாவது எந்த விதமான குண சம்பந்தங்களும் இல்லாததாக அந்த ஒரு ஆப்ஜெக்டை பத்தி, நான் இப்ப அதை பிரம்மம்னு சொல்லல, அதை வந்து ஆத்மான்னு சொல்ற பிரஜாபதி. அந்த மந்திரத்தை பார்க்கணும். யா ஆத்மா அபகத பாப்மா விஜரோ விமிருத்யுர் விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்யகாமா சத்யசங்கல்பா சோன்வேஷ்டவ்யா ச விஜிக்ஞாசித்தவ்யா அப்படின்னு பிரஜாபதி என்ன பண்ணார், முதல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்றார். அதாவது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னாக்க அபகத பாப்மா. அந்த ஆத்மாங்கிறது எந்த விதமான குண சம்பந்தங்களும், இட் டசன்ட் ஹேவ் எனி ஸ்டெயின், புண்ணியமோ பாபமோ எந்த விதமான ஸ்டெயின், எந்த விதமான கரையும் எந்த விதமான குணங்களும் அற்றது. யா ஆத்மா அபகத பாப்மா விஜரா. அது வந்து என்ன ஆகும், அதுக்கு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஜரா அப்படின்னு சொன்னோம்னாக்க மூப்பு, அதாவது கேட்டுத்தனம். கேட்டுத்தனம்னா கேட்டுத்தனம் இல்லைன்னா எந்த விதமான சேஞ்சும், எப்பவுமே குமரனா இருக்குமான்னு அப்படி இல்லை. அது வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, சேஞ்ச்லெஸ். விஜரா. விமிருத்யு இன்டெஸ்ட்ரக்டிபிள், அழிவற்றது. விமிருத்யு விஷோகா, அதுக்கு சோகத்துக்கு காரணம் இல்லை, சோகமும் இல்லை. விஜிகத்ஸா அபிபாசா. விஜிகத்ஸானா பசி, பிபாசனா தாகம். ஸோ பசி தாகங்கள் அற்றது. சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா, அது என்ன ஆசைப்படுறதோ ஆசைப்படுறது நிச்சயமா நிறைவேறும், அது நினைக்கிறதும் நிச்சயமா கிடைக்கும். ஸோ அதனால தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றிக்க முடியாது. நிறைவேற்றிக்கிறதுக்கு யாருடைய ஹெல்ப்பையாவது தேடணும். கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் கிடைக்கல, பின்னாடி கிடைக்கும், அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்ப நினைக்கிறதோ நினைக்கும் போது நினைச்ச உடனே கிடைக்கக்கூடிய விஷயம். இட் கேன் ரியலைஸ் ஆல் இட்ஸ் டிசையர்ஸ் இம்மீடியட்லி அண்ட் குவிக்லி வித்வுட் எனி டிஃபிகல்டி. அப்படிப்பட்ட தன்மைகள் உடையதான அந்த வஸ்து, அந்த வஸ்துவை யார் கண்டுபிடிக்கிறாளோ அந்த வஸ்து தான் இஃப் அட் ஆல். அதாவது வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் நிச்சயமா பாருங்க, நான் எதையுமே நாடல்ல, எதையுமே விரும்பல, எனக்கு எதுவுமே வாண்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆத்துல மூக்குல போட்டு எங்கேயாவது வச்சு தேடிட்டு இருப்போம். நம்மளால தேடாம இருக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சின்ன வயசா இருந்தா பேனா பென்சில தேட போறோம். ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா ஸ்கூலுக்கு போற நேரத்துல நோட் புக்கை தொலைச்சிட்டு தேடுவோம். காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது பஸ் பாஸ் இதெல்லாம் எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். இன்னும் கொஞ்சம் பெரியவாள் ஆயிட்டோம்னாக்க ஹெல்மெட்டை தேட போறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் என்ன தேடுறோமோ அது அவளுடைய சௌரியங்கள். அதை போட்டு ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு விதத்துல தேடுதல்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. ஆனா எல்லா தேடுதல்கள்லயும் முக்கியமான தேடுதல்கள் என்னென்ன இருக்கும், அந்த தேடுதல்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அதுதான் அல்டிமேட் சர்ச் அப்படின்னே அது சொல்லுவா. அது எங்க போய் நிக்க போறது, அல்டிமேட் சர்ச் எதுல போய் நிக்கிறது அப்படின்னா அதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறா. ஏன்னா நம்மளுடைய முதல் சர்ச் என்ன, காயகல்பத்தை தேடுறோம் இல்லையா, எலிக்சர். அதாவது நம்மளுக்கு சரீரம் அழியாம எந்த விதமான டீஜெனரேஷனும் ஆகாம உசுரோட இருக்கணும், நல்ல செயலோட இருக்கணும், நல்ல ஞாபகத்தோட இருக்கணும். நம்ம காய்கறிக்கு நல்ல ஞாபகத்தோட இருக்கணும்னு நம்ம சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற யாரா இந்த கிழம் அப்படின்னு அவளுக்கு தெரியவே இல்லையேன்னாக்க அப்புறம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது கூட ஆள் இருக்காது இல்ல. அதான் சொன்னார். அதனால என்ன ஆயிடுச்சு, காயகல்பம்ங்கிறது லாபமா நஷ்டமாங்கிறது அதுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ஆனா நம்மளுக்கு என்னமோ ஒரு ஆசை இருக்கு, இருந்துட்டே என்னைக்கும் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. சத்து எக்ஸிஸ்டன்ஸ். நம்மளுக்கு தெரியாம ஒரு வஸ்துவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது.
எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர் நம்ம கீழே இருந்தா கூட என்ன பண்றோம், என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஷுட் பி நோன் டு அஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஞானம். அதுக்கப்புறம் வி ஷுட் பி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சர்ச்சையும் பார்த்தோம்னா இந்த மூணுத்துல கொண்டு வந்து நிறுத்திடலாம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு. ஸோ இந்த மூணு தான் நம்மளுடைய எல்லா தேடுதல்களும் இந்த மூணு தேடுதலுக்குள்ள அடங்கிடும். அதுக்கப்புறம் பாக்கி அந்த இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் பாக்கி என்னென்ன. ஸோ அப்ப என்ன பண்ண, அந்த மூணு எப்படி இருக்கும்னா அந்த சச்சிதானந்தம்னாக்க, அந்த சச்சிதானந்தம்னு என்ன சொல்றோமோ அது இந்த அபகத பாப்மா விஜரோ விமுக்தியோ. எது அபகத பாப்மாவா இருக்கோ அது ஆனந்த ஸ்வரூபமா இருக்குமா இருக்காதா? எது சத்தியம்னு சொல்றோமோ அது விஜரோ விமுக்தியும் இருக்குமா இருக்காதா? ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும், எது ஆனந்த ஸ்வரூபமா இருக்குமோ அந்த ஆனந்தம் எனக்கு தெரியாம இருந்தா பிரயோஜனம் இல்லையே. நான் ஆனந்தமா இருக்கேங்கிறது எனக்கு தெரியணுமோ இல்லையோ? ஸோ அப்ப ஆனந்தமா இருக்கேங்கிறது எனக்கு தெரியணும்னா அது ஞானஸ்வரூபமாவும் இருக்கணுமா இல்லையா? ஸோ ஆத்மா அபகத பாப்பா விஜரோ விமிருத்திஹு விசோகா விஜிகித்சா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்னு சொல்லும் பொழுது அந்த சுரூபமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு என்ன சொல்லப்படுறதோ அந்த சுரூபம் தான் புரியறது இல்லையா? ஸோ அன்வேஷ்டவ்யா. அன்வேஷ்டவியான்னா என்ன பண்ணணும், அதுதான் எது, அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்றோம், ஆனந்தம் நினைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வார்த்தை அன்வேஷ்டவியா விஜிக்ஞாசித்தவியான்னு உபனிஷத்து என்ன பண்ணிருக்கு, ரெண்டுத்தையுமே இங்க உபயோகப்படுத்தி இருக்கு. ரெண்டுத்தையுமே உபனிஷத்து உபயோகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தேடு அப்படின்னு சொன்னாக்க தேடி கிடைச்சதுன்னா அது தெரிஞ்சாதானே தேட முடியும். அது நம்ம தேடிட்டோம் கிடைச்சி விடுச்சுன்னா தெரிஞ்சு விடுத்தோம் தானே அர்த்தம். அப்ப தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாலும் தேடுன்னு சொன்னாலும் அது ரெண்டும் இது மாதிரி இருக்கே, சினானிம்ஸ் மாதிரி இருக்கே, சொன்னதையே சொல்றது மாதிரி டாட்டாலஜின்னு சொல்லுவா. சொன்னதை சொல்றது மாதிரி இருக்கே அப்படின்னா சொன்னது சொல்றது மாதிரி இல்லை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்ப ஆனந்தம்னு நினைக்கிறோம், ரெகுலரா சொல்றதுதான் இது. புதுசா அதை வந்து நல்லா நான் என்னமோ புதுசா சொல்றேங்கிறதுக்காக உங்களுக்கு வேற மாதிரி நான் பிரச்சனை பண்றேன், அவ்வளவுதான். பட் இப்ப என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னாக்க தலைவலிக்கிறது, தலைவலின்ன உடனே டாக்டர்கிட்ட போயிடுறது இல்லை. தலைவலிக்கு என்ன காரணமா இருக்கும், சரி ஒரு அமிர்தாஞ்சனம் போட்டோம், முக்கியமா முதல்ல ஜலதோஷம் அதுல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அமிர்தாஞ்சனத்தை போட்டோம்னா கொஞ்ச நேரம் சரியா போயிடுறது. அப்படியும் சரியா போகலைன்னாக்கா அது என்னவா இருக்கும், வேற ஏதாவது காரணம், வெயிலால இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம், இந்த ஏசியில போய் கொஞ்ச நேரம் உட்காந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி தலைவலிக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைச்சு யோசிச்சு அதை போறதுக்கு நம்ம என்ன பண்றோம், காரணத்தை அறிய ட்ரை பண்றோம் இல்லையா? சந்தோஷம் கிடைக்கிறது, அதாவது தலைவலி போறதுனால வர சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம் வந்து வாஸ்தவமான சந்தோஷமா? ஏன்னா அந்த தலைவலி போயிட்டு திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன ஆகும், அதாவது இது இந்த ஒத்த தலைவலியால கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் தலைவலி போயிட்டு தாங்கிற சந்தோஷம் நிம்மதி இருக்குமான்ட்டு. அது எப்போ வருமோ என்ன நேரத்துல வருமோன்னு தெரியாது. இந்த இந்த கிரானிக்கல் டிசீஸ் இருக்கிறவளுக்கு தான் வியாதியினுடைய கஷ்டம் தெரியும், பாக்கி பேருக்கு அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், கிரானிக்கல் டிசீஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வியாதிக்கு மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்ப அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் முதல்ல என்ன பண்றது, கரெக்டான ஐடென்டிபிகேஷன் போகணும். வாஸ்தவத்துல எது ஆனந்தம்னா இப்ப அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா போல அன்வேஷ்டவ்யா அப்படின்னா. ஸோ அதை தேடணும், ஐடென்டிஃபை பண்ணணும், விஜிக்ஞாசித்தவ்யா அதை தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த சுரூபம் ஏன்னா இது ஆனந்த சுரூபமா இருக்கிறதுனால நம்ம எதையோ ஆனந்த சுரூபம்னு நினைச்சுட்டு ஏமாந்து போயிடலாம், அந்த மாதிரி கூடாது. ஸோ கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோ அன்வேஷ்டவியான்னார் சொல்லிட்டு, அது சோ அன்வேஷ்டவியான்னு சொன்னா மட்டும் போறாது, விஜிக்ஞாசித்தவ்யா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாகவும் சொன்னார். அது தெரிஞ்சிருந்தா என்ன லாபம் அப்படின்னு வருது. அது தெரிஞ்சிருந்தா என்ன லாபம்னா சர்வான் காமான் ஆப்னோதி, அவனுக்கு என்ன இருது, எல்லா காமனைகளும், அதாவது சர்வாம்ச லோகான் ஆப்னோதி சர்வாம்ச காமான் நம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி அப்படின்னு சொன்னார். யார் இந்த ஆத்மாவை அனுவித்ய விஜானாதி தெளிவாக தேடி தெரிஞ்சுக்கிறானோ, அனுவித்ய தெரிஞ்சுக்கிறது, அதாவது முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்றது, அப்புறம் விஜானாதி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஸோ யார் தெரிஞ்சுக்கிறானோ சர்வான் காமான் ஆப்னாதி சர்வான் லோகான், எல்லா லோகத்திலையும் அவனுக்கு காமச்சாரகா, இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அவனுக்கு வந்து அதாவது முன்னாடி இதெல்லாம் சொல்லுவோம், ஃப்ரீயா ஒரு விசா பாஸ்போர்ட்டே தேவையில்லாம அவன் எந்த லோகத்துக்கு போனாலும் போகலாம். ஏன்னா தேவர்கள்லாம் ஒரு ராஜாவா இருந்திருக்கா இல்லையா?
அதனால விசா பாஸ்போர்ட் இல்லாம எந்த லோகத்துக்கு போனாலும் ஃப்ரீ வாழ்க்கை இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு 2 பேருக்கும் வருது. அசுரங்கிறதுனால நம்மள உடனே நம்ம தப்பா நினைச்ச கூடாது. அவர்களும் பிரஜாபதியோட வம்சத்துல வந்தவாதான், பிரஜாபதியோட பசங்க தான். அசுராகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க அசுஷு ரமந்தே இது அசுராகா. பின்னாடி சொல்ல போறார். பின்னாடினா என்ன அர்த்தம்? பின்னாடி வர குணங்களால அவளுக்கு அந்த அசுராகாங்கிற பேர் வந்தது. அந்த பேர் வந்ததுனால அவளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முதல்ல இருந்தே அசுராகா அப்படின்னு சொல்றார். தேவாகா அப்படின்னா திவு அப்படின்னு சொன்னாக்க ஜோதனே ஒளிர்தல்னு அர்த்தம். அதாவது ஞான பாசம், ஞானம்ங்கிற வெளிச்சம், அதாவது ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால தேவாகான்னு பேரு. இவாள் பிராணன்லயே ஈடுபட்டு இருக்கிறதுனால, அதாவது சரீரத்தினால ஆகக்கூடிய வேலைகள், அந்த சரீரத்தினால வரக்கூடிய வசதிகள், அந்த சௌக்கியங்களிலேயே இவ முழுமையா ஈடுபட்டு இருக்கிறதுனால அசுஷு ரமந்தே இசி. இந்த அசுஷு ரமந்தேங்கிறது தான் கட்டோபனிஷத்துலயும் அசுரியா நாம தே லோகாக அந்தேன தம சாவிருத்தாக. அந்த பசுமாடுகளை தானம் பண்ணும்போது அசுரியாகன்ற லோகத்துக்கு போகக்கூடிய பசுமாடுகளை கொடுத்தான்னு சொல்லிருக்கு இல்லையா. அசுரியாகனாக்க அசுரர்களுடைய லோகம்னு அர்த்தம். அசுரர்கள்னாக்க இந்த மாதிரி பிராணன் மாதிரி சரீரத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவான்னு அர்த்தம். உடனே அசுரர்கள் ராட்சசன் இல்லை, அவளும் அசுராதான். ராட்சசர்கள் அசுராளுங்கிறதுக்காக அசுராள்லாம் ராட்சசாள்ன்றது இல்லை. கொஞ்சம் என்ன சொல்றது, சரீர சௌக்கியங்கள்லாம் ரொம்ப மனசு வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோ ஓரளவுக்கு. தேவர்கள் அசுரர்கள் இவ 2 பேரும் பிரஜாபதி வம்சத்துல வந்தவாழ்னால அவ முன்னுக்கு வரணுமேங்கிறதுக்காக பிரஜாபதி என்ன பண்றார், ஆத்ம ஜானம் போடுமே, ஆத்மாதான் தேடி தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஜானம் யாருக்கு இருக்கோ, ஆத்மாவை தேடி யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் he will have some freedom. சர்வ வியாபியா இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு பிரஜாபதி சொன்னார். அவர் போற போக்குன்னு சொன்னார். அதாவது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சும்மா பொழுது போகாதனால அவர் ஏதோ ஒண்ணு சொன்னார். அந்த மாதிரி இதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் போது இது பொழுது போகாம சொல்றதுக்கு எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா.